லால்பாக் பொட்டானிக்கல் கார்டனோட மேப் வியூவை மட்டும் பார்த்ததுக்கே கால் வலிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இவ்வளோ தூரம் எப்படி போய் நடந்து என்னத்த பார்க்க போறேன்னே தெரியல. ஸ்டார்ட்டிங்லேயே இவ்வளோ அழகான ஒரு மலை இருக்கு. ஒரு 2 அல்லது 3 ஃபேமிலி நல்லா ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா, சூப்பரா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாங்க. அந்த மாதிரியான ஒரு பிளேஸ் தான். தனியாவெல்லாம் போனோம் அப்படின்னா கண்டிப்பா போர் அடிக்க தான் செய்யும். போற வழி ஃபுல்லாவே மேங்கோ, அதுக்கப்புறம் இந்த பலாப்பழம் இதெல்லாமே சேல் பண்ணிட்டுருக்காங்க. எல்லா பக்கமே கூப்பிட்டு கூப்பிட்டு சாம்பிள் சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்படித்தான் இந்த மாங்காவும் குடுத்தாங்க. சீரியஸ்லி இந்த மேங்கோவோட டேஸ்ட் அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. மல்லிகா இதோட பேர் வந்துங்க. நாங்களுமே 2 கிலோ வாங்கிட்டு வந்திருந்தோம். என் ஹஸ்பண்ட் சொல்றாரு, "இதுக்கு தான் போற வழியெல்லாம் நம்மள புடிச்சு புடிச்சு சாம்பிள் குடுக்குறாங்க. அந்த டேஸ்ட்டு புடிச்சிருச்சுன்னா வாங்கிட்டு போயிருவோன்ட்டு." அதே மாரி தான் நாங்களும் மேங்கோ, பலாப்பழம் இதெல்லாமே வாங்கியிருந்தோங்க. ஆனா அங்க எல்லாமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவ்ளோ இனிப்பு. கண்டிப்பா அங்க காய்க்கிற ஃப்ரூட்ஸ் மாரி எனக்கு தெரியல. வெளிய இருந்து வாங்கிட்டு வந்து தான் சேல் பண்ணுவாங்க போல. உள்ளுக்குள்ள இன்னுமே நெறைய ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. பட் அந்த அளவுக்கு சுத்தி பார்க்கறக்கு சுத்தமா தெம்பே கிடையாது. ஜஸ்ட் முன்னாடி என்ன நல்லா இருக்கோ அத மட்டும் தான் ஒரு வியூ பார்த்துட்டு அப்படியே இந்த பாறைக்கு வந்தாச்சு. இங்க வந்ததும் அப்பாவும் மகனும் படுத்துட்டாங்க. 1/2 மணி நேரம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்ட்டு. வயசானவங்க, குழந்தைகள்லாம் வராங்க அப்படின்னா ₹100 குடுத்தோம் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் கூட இருக்குங்க. ஸோ நம்ம அதில உட்காந்துட்டோம் அப்படின்னா ஃபுல்லாவே சுத்தி காட்டிருவாங்க. இந்த டைம் நாங்க அதெல்லாம் எதுவுமே எடுக்கல. ஜஸ்ட் கொஞ்சம் நேரம் நடந்துட்டு வரலான்னு தான் உள்ள போயிருந்தோம்.